நாம் ஏற்கனவே நிறைய லாஸ்ட் கிளாஸ்ல சைட்டேஷன்லாம் பார்த்துருக்கிறோம். இந்த ஆக்ட்ல முக்கியமான சட்டப்பிரிவுகளை நான் சொல்லியிருக்கிறேன். அதே சமயத்துல ஓவரால் இந்த ஆக்ட பாத்தீங்கன்னா ஏறக்குறைய 34 சட்டப்பிரிவுகள் இருக்கிறது. நம்ம செக்ஷன் 1 கொஞ்சம் பார்த்துக்கலாம். பிரதர் சிக்னல் இஷ்யூ இருக்கா உங்க சைடு? ராதா பிரதர் வைஃபை மாறிடுறேன் மேடம், மொபைல் டேட்டால பேசுனேன். ஓகே ஓகே ஓகே. ஆடிபிளுங்களா? நான் பேசுறது கேக்குதுங்களா? எஸ் நிக்கில் பிரதர். சார் ஓகே கேக்குதுங்க கேக்குதுங்க. ஓகே. The Indian Medical Council Act 1956. Indian Medical Council Act 1956. Act number 102 of 1956. சில நேரங்கள்ல ஆக்ட் இன் 1483, 84 அப்படின்னு சொல்லிட்டு சில கேசஸ் எல்லாம் பார்ப்பாங்க. அதே போல ஒரு ஆக்ட் அதனுடைய நம்பரையும் நாம் தெரிந்து கொள்வது நன்று. ஆக்ட் நம்பர் 102 of 1956. இந்த ஆக்ட் எதற்காக வந்திருக்கிறது? ஒரு பில்லு கொண்டு வராங்க, மசோதா. ஒரு சட்டத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த பில்லை நன்றாக படிக்க வேண்டும், மசோதாவை நன்றாக படிக்க வேண்டும். எந்த நோக்கத்திற்காக இந்த சட்டம் இயற்றப்படுகிறது? பாராளுமன்றத்தின் மூலமாக அல்லது சட்டமன்றத்தின் மூலமாக ஒரு சட்டம் இயற்றப்படுகிறது என்று சொன்னால் அதனுடைய நோக்கங்கள் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கும். அதன் அடிப்படையில் இது எதற்காக இந்த சட்டம் கொண்டு வந்தார்கள்? An act to provide for reconstitution of the Medical Council of India and the maintenance of a medical register for India and for matters connected therewith, be it enacted by Parliament in 7th year of the Republic Day of India. ஒரு பில் என்று சொல்லக்கூடிய ஒரு மசோதா இருக்கிறது என்று சொன்னால் அந்த மசோதாவில் அதனுடைய நோக்கங்கள் இருக்கும். ரீகான்ஸ்டிடியூஷன் ஆஃப் தி மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா, ஏற்கனவே மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா ஆக்ட் இருக்குது. அதை ரீகான்ஸ்டியூட் பண்ணணும், மறு கட்டமைப்பு செய்ய வேண்டும், முறைப்படுத்த வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தின் அடிப்படையில் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டு தற்பொழுது நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. 2019ஆம் ஆண்டு அமெண்ட்மெண்ட் பில் பார்லிமெண்ட்ல தாக்கல் பண்ணிருக்காங்க. 2019 அமெண்ட்மெண்ட் பில்லு, அந்த பில் இருக்கு. இப்ப அமெண்ட்மெண்ட் ஆக்ட், இந்த ஆக்ட்ல அந்த பில் இருக்கு. அது குடியரசுத் தலைவர் அசென்ட் கொடுத்துட்டாருன்னு சொன்னா அண்டர் ஆர்டிகல் 111 of the Constitution of India 1950 படி who is the president of India, that person has to be given his assent to the bill. That bill will become automatically act. Under section 1 of this act is clearly says that short title, extent and commencement. இந்த சட்டத்தினுடைய தலைப்பு என்ன? இந்த சட்டம் எந்த அளவிற்கு அளாவுகை செய்கிறது, பொருந்தி வருகிறது? இது எப்பொழுது நடைமுறைப்படுத்தப்பட்டது? This act may be called the Indian Medical Council Act 1956. இந்த சட்டத்தை இந்திய மெடிக்கல் கவுன்சில் சட்டம் 1956 என்று இவற்றை நாம் we can call it as the Indian Medical Council Act 1956 என்று அழைக்கிறோம். சப்செக்ஷன் 2ல சொல்றாங்க, செக்ஷன் 1ல சப்செக்ஷன் 2ல சொல்றாங்க it extends to the whole of India. இந்திய முழுமைக்கும் பொருந்தும். மருத்துவம் என்பது இந்திய முழுமைக்கும் பொருந்தும். இங்க எக்ஸப்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர்லாம் கிடையாது. அதே சமயத்துல இப்பெல்லாம் ஜம்மு அண்ட் காஷ்மீர் என்ற வார்த்தைக்கே இடம் கிடையாது. எப்பொழுது இந்திய அரசாங்கம், நடுவண் அரசு, ஒன்றிய அரசு ஜம்மு காஷ்மீரை அந்த ஒரு ஸ்டேட்டை இரண்டாக உடைத்து ஜம்மு காஷ்மீர் என்ற ஒரு யூனியன் பிரதேசமாகவும்
லடாக் என்ற ஒரு யூனியன் பிரதேசமாகவும் உருவாக்கி விட்டார்கள். எனவே அந்த 2 யூனியன் பிரதேசங்களும் உருவான பிறகு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா சட்டங்களும் இன்றைக்கு ஜம்மு காஷ்மீருக்கு பொருந்தும். இங்க இருக்கிற நபர் அங்கே போயிட்டு சம்பந்தம் பேசலாம், உறவு முறை கொண்டாடலாம். அங்கே இருக்கிறவர் இங்க வந்து உறவு முறை கொண்டாடலாம். இங்க இருக்கக்கூடிய நபர் அங்க போயிட்டு ஒரு பிளாட் வாங்க முடியும். அங்கே இருக்கிற நபரும் வந்து இப்ப இந்தியாவில் எந்த ஸ்டைல்ல வேணாலும் பிளாட் வாங்கலாம், வசிக்கலாம், வியாபாரம் பண்ணலாம். எல்லாமே இப்போ அங்க உண்டு. அப்ப this act extends to the whole of India. This act can be applicable for Jammu and Kashmir including. It shall come into force on such date as the central government may by notification in the official gazette appoint. இந்த சட்டம் எப்பொழுது நடைமுறைக்கு வந்தது? அப்ப மத்திய அரசாங்கம், மத்திய அரசு இதழில் கெசட் அதுல வெளியிடுவாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு கெசட் இருக்கிறது, மத்திய அரசாங்கத்துக்கு என்று ஒரு அரசு இதழ். அதை போலவே மாநில அரசுக்கு என்று ஒரு இதழ் இருக்கிற கெசட் இருக்கிறது. அதை போலவே ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு கெசட் இருக்கிறது. ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு திருக்கோயிலுடைய திருவிழா நடக்குது, லோக்கல் ஹாலிடே விடுறாரு. அப்ப டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் எதன் மூலமா அதை அறிவிக்கை செய்ய முடியும்? டிஸ்ட்ரிக்ட் கெசட் மூலமாகத்தான் அந்த அறிவிக்கை செய்ய முடியும். அதை போல மாநில அரசாங்கம் ஒரு அறிவிக்கை செய்யறாங்கன்னு சொன்னா ஸ்டேட் லெவல்ல இருக்கக்கூடிய அந்த கெசட்ல நோட்டிஃபை பண்ணிடுவாங்க. கெசட் நோட்டிபிகேஷன் வந்துட்டாவே அது சட்டம் செல்லும். மத்திய அரசாங்கம் ஒரு திட்டத்தை போடுறாங்கன்னு சொன்ன கெசட் நோட்டிபிகேஷன் வந்துச்சுன்னா அது செல்லும். அந்த நோட்டிபிகேஷன் மே பிரிஷ்யூமா ஷேல் பிரிஷ்யூமா என்று பார்த்தால் ஷேல் பிரிஷ்யூம். அப்ப இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் தான் நீங்க படிக்கணும். 82ல இருந்து போகும். இந்த ஆக்டை பொறுத்தவரை 30/12/1956 இருந்து நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. 30th December 1956. This act came into force on 30th December 1956. இந்த ஆக்ட்ல இருந்து ஏபிபி எக்ஸாம்க்கு கேள்விகள் கேட்கப்படலை. கண்டிப்பாக இந்த முறை கேள்வி கேட்பதற்கு வாய்ப்பு உண்டு. ஒரு 4-5 சட்டப்பிரிவுகளை மட்டும் நாம் சற்று நல்ல கூர்மையாக படித்தால் போதும். செக்ஷன் 1 சொல்றாங்க ஷார்ட் டைட்டில். இந்த ஆக்ட் வந்து நம்ம தி இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் ஆக்ட் 1956 என்று அழைக்க வேண்டும். இந்த சட்டம் இந்திய முழுமைக்கும் பொருந்தும். இந்த சட்டம் எப்பொழுது நடைமுறைக்கு வந்தது என்று சொன்னால் 30 டிசம்பர் 1956, 30/12/1956 நடைமுறைக்கு வருது. வழக்கம் போல அண்டர் செக்ஷன் 2 பொறுத்தவரை டிஃபைனிங் செக்ஷன். அண்டர் செக்ஷன் 2 கிளாஸ் A approved institution na enna? What is the meaning for that? Approved institution means a hospital, ஒரு மருத்துவமனை, ஒரு ஹெல்த் சென்டர், சுகாதார நிலையம் அல்லது அதர்ஸ் மற்றவைகள். such institution recognized by a university. ஒரு மருத்துவமனையோ அல்லது வந்து ஒரு ஆரம்ப சுகாதார நிலையமோ, ஆரம்ப கிடையாது சுகாதார நிலையமோ அல்லது மருத்துவம் சார்ந்த எந்த ஒரு இடமாக இருந்தாலும் சரி, அந்த அமைப்பு மருத்துவ பல்கலைக்கழகத்தால் உரிய யூனிவர்சிட்டியின் மூலமாக அங்கீகரிக்கப்பட்டிருக்க வேண்டும். It shall be recognized by the university as an institution in which a person may undergo the training. அப்ப அந்த இன்ஸ்டிடியூஷன்ல, அந்த நிறுவனத்துல எந்த நபர் அதில் இருக்கிறார்களோ அவர்கள் என்ன பண்ணும்? பயிற்சி எடுத்திருக்க வேண்டும். If any required by his course of study before the award of any medical qualification to him. Approved institution என்பது ஒரு மருத்துவமனை அல்லது ஒரு சுகாதார நிலையம் அல்லது மற்றவைகள், மருத்துவம் சார்ந்த மற்ற அமைப்புகள். இதையெல்லாம் ஒரு பல்கலைக்கழகத்தின் மூலமாக முறையாக அங்கீகரிக்கப்பட்டிருக்க வேண்டும். அவ்வாறு இருக்கின்ற பட்சத்தில் அதில் படித்த நபர்கள் கண்டிப்பாக ஒரு பட்டம் பெற்றிருக்க வேண்டும், முறையான பயிற்சி எடுத்திருக்க வேண்டும். அது போன்ற நபர்களுக்குத்தான் அந்த குவாலிஃபிகேஷன் சர்டிபிகேட்டை இஷ்யூ பண்ணுவாங்க. இதுதான் அண்டர் செக்ஷன் 2 கிளாஸ் A அப்ரூவ்டு இன்ஸ்டிடியூஷன். அண்டர் செக்ஷன் 2 கிளாஸ் B ல சொல்றாங்க கவுன்சில்னா என்ன சொல்றாங்க? இந்த ஆக்ட் பேரை பாருங்க,
தி இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் ஆக்ட் 1956. அப்ப கவுன்சில்னா என்ன? கவுன்சில் மீன்ஸ் தி மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா கான்ஸ்டிடியூட்டட் அண்டர் திஸ் ஆக்ட். இந்த சட்டத்தின்படி அமைக்கப்பட்ட இந்திய மருத்துவ கவுன்சில் சட்டம். இந்திய மருத்துவ கவுன்சில் சட்டம் 1956 படி அமைக்கப்பட்ட ஒரு கவுன்சில், ஒரு குழு. அண்டர் செக்ஷன் 2 கிளாஸ் சி இந்தியன் மெடிக்கல் ரெஜிஸ்டர்னா என்ன? இது அப்படியே செக்ஷன் 13ல இத பத்தி கேள்வியே கேட்டிருக்காங்க. இந்தியன் மெடிக்கல் ரெஜிஸ்டர்னா என்ன? தமிழ்நாடு மெடிக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் 1914. அதை போலவே இந்தியன் மெடிக்கல் ரெஜிஸ்டர்னா என்ன? மீன்ஸ் தி மெடிக்கல் ரெஜிஸ்டர் மெயின்டைன்ட் பை தி கவுன்சில். அப்ப இந்திய மருத்துவ கவுன்சில் மூலமாக பராமரித்து வரக்கூடிய ஒரு பதிவேடு, அதான் இந்தியன் மெடிக்கல் ரெஜிஸ்டர். ஒரு வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர் இருக்காருன்னா 3 பதிவேடுகளை கண்டிப்பாக அவர் பராமரிக்க வேண்டும். செக்ஷன் 40 படி, செக்ஷன் 40 ஆஃப் சிஆர்பிசி படி ஒரு வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர் he should have maintaining the 3 register compulsorily. நீங்க மர்டர் கேஸ் எல்லாம் நடத்துறீங்க, தெப்ட் கேஸ் எல்லாம் நடத்துறீங்க, அரசுக்கு சொந்தமான மரத்தை வெட்டிட்டு போயிட்டாரு, அரசுக்கு சொந்தமான ஒரு பொருளை எடுத்துட்டு போயிட்டாரு, டையிங் டிக்ளரேஷன் கொடுத்திருக்காரு. இந்த தெப்ட் கேஸ் வண்டி வாகன சோதனை செய்கின்ற பொழுது வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர் உடன் இருந்தார், ஐஓ கூட இன்வெஸ்டிகேஷன் ஆபீசரோடு உடன் இருந்தார். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். வழக்கமா போலீஸ் ஆபீசர் விஓ வச்சுட்டு நாங்க வாகன தணிக்கை செய்கின்ற பொழுது அந்த நபர் வந்தார், சந்தேகத்துக்கு இடமான முறையில் இருந்தார், அவரை பிடித்து விசாரணை செய்தோம், அவர் திருட்டு குற்றத்தில் ஈடுபட்டது பிறகு தெரிய வந்தது. இந்த வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர் முன்பாக நாங்கள் கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் வாங்கணும்னு சொல்லியிருப்பாங்க, சீஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி கேஸ் நடக்கிறப்ப விஓ விடவே கூடாது, 3 ரெஜிஸ்டர் கண்டிப்பா அவர் ஃபாலோ பண்ணணும். ஆக்சுவலி 18 ரெஜிஸ்டர் இருக்குவாங்க, 3 ரெஜிஸ்டர் மேண்டட்டரி. அப்போ ஒரு தெப்ட் கேஸா இருக்கலாம், அல்லது ஒரு டையிங் டிக்ளரேஷன், ஒரு டிசீசர் என்ன பண்ணுவாரு, விஓ முன்பாக ஒரு டையிங் டிக்ளரேஷன் கொடுத்துட்டு இருப்பாரு, அல்லது விஓ ஐ விட்னஸா வருவார், சில நேரத்துல சீசர் மகசர்ல வருவார், கான்பிஸ்கேஷன்ல சீசர் மகசர்ல வராருன்னு வச்சுங்க, இல்ல கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்ல அவர் வராருன்னு சொன்னா அவரை விடவே கூடாது. அப்ப அந்த 3 ரெக்கார்டு கண்டிப்பா அவர் ஃபாலோ பண்ணணும். It shall be followed. அதை வச்சு தாசில்தார் கொடுத்தீங்களா, ஆர்ஐ கொடுத்தீங்களா, கலெக்டர் கொடுத்தீங்களா, நீங்க ஆபீஸ்ல ஒரு ரெக்கார்ட் மெயின்டைன் பண்றீங்களா இல்லையா, எல்லாவற்றையும் ரெக்கார்ட் பண்ணிருக்கீங்களா, டைம் வாரியா, தேதி வாரியா, மாசம், தேதி, வருஷம், டைம், யார் முன்பாக ரெக்கார்ட் பண்ணீங்க, நிறைய விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் வச்சு நம்ம கேஸை உடைச்சிடலாம், ஈவன் 302 உடைக்கலாம். அண்டர் செக்ஷன் 2 கிளாஸ் இ மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன்னா என்ன? கவுன்சில் பார்த்துட்டோம், கவுன்சில்னா மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா இந்த ஆக்ட் படி கான்ஸ்டிடியூட்டட் அண்டர் திஸ் ஆக்ட்னு சொல்லிட்டாங்க. இந்தியன் மெடிக்கல் ரெஜிஸ்டர் சொன்னாவே அந்த கவுன்சில் மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கக்கூடிய, பராமரித்து வைக்கக்கூடிய ஒரு பதிவேடு. ஆனா மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன்னா என்ன ஏனென்று சொன்னால், இந்த சட்டத்தின்படிதான் பிரைவேட்டா மெடிக்கல் காலேஜ் வைக்க முடியும். அதை போலவே ஒரு மாநில அரசாங்கம் மெடிக்கல் காலேஜ் ஆரம்பிக்கிறாங்கன்னா இந்த இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் ஆக்ட் படி அங்க மெடிக்கல் கவுன்சில் கிட்ட பர்மிஷன் வாங்கணும், சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல இருக்கும். இதற்கு முன்பாக மத்திய சுகாதாரத்துறை அவங்க கிட்ட இருக்கும். அப்ப மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன் மீன்ஸ் எனி இன்ஸ்டிடியூஷன் விதின் ஆர் வித்அவுட். இந்த வார்த்தை தான் மிக முக்கியம். இந்தியாவிற்குள்ளோ அல்லது இந்தியாவிற்கு வெளியிலோ, who grants degrees, diplomas or licenses in medicine, மருத்துவம் சார்பாக ஒரு உரிமம் வழங்குவதோ அல்லது ஒரு டிப்ளமா கோர்ஸ் வழங்குவதோ அல்லது ஒரு எம்பிபிஎஸ் டிகிரி வழங்குவதையோ, இதை இந்த 3 காரியங்களை செய்யக்கூடியதுதான் மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன். அந்த மருத்துவ நிறுவனம் என்பது ஒருவருக்கு மருத்துவம் சார்ந்த இளங்கலை படிப்பு எம்பிபிஎஸ் டிகிரி வழங்குவதையோ அல்லது டிப்ளமோ கோர்ஸ் வழங்குவதையோ, டிப்ளமோ இன் நர்ஸ் அல்லது மெடிக்கல் காலேஜ் நடத்துறதுக்கு ஒரு லைசன்ஸ் வழங்குவதையோ செய்யக்கூடிய ஒரு நிறுவனம், ஒரு அமைப்பு. அண்டர் செக்ஷன் 2E மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன். அப்ப எனி இன்ஸ்டிடியூஷன் வித்தின் ஆர் வித்அவுட், இந்தியாவிற்குள்ளோ அல்லது இந்தியாவிற்கு வெளியோ
ஒரு நபருக்கு ஒரு சட்டம் சார்ந்த எம்பிபிஎஸ் டிகிரி வழங்குவதையோ அல்லது டிப்ளமா வழங்குவதையோ அல்லது ஒரு லைசன்ஸ் வழங்கக்கூடியதோ குறிப்பாக இன் மெடிசன், அதுதான் மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன். அண்டர் செக்ஷன் 2E மிக முக்கியமானது. அண்டர் செக்ஷன் 2F மெடிசன்னா என்ன சார்? மெடிசன் மீன்ஸ் மாடர்ன் சயின்டிபிக் மெடிசன் இன் ஆல் இட்ஸ் branches and includes surgery and obstetrics but does not include. இந்த இடத்துல தான் சார் நீங்க மிக முக்கியமா கவனிக்கணும். மெடிசன் என்பதற்குள் எது வராது, எது அடங்காது ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா, it doesn't include veterinary medicine and surgery. கால்நடைகளுக்கு வழங்கக்கூடிய அந்த மருந்துகள் இதுல அடங்காது, அந்த சர்ஜரி இதுல அடங்காது. அப்ப மெடிசன் மீன்ஸ் மாடர்ன் சயின்டிபிக் மெடிசன் இன் ஆல் இட்ஸ் பிரான்ச்சஸ் அண்ட் இன்க்ளூட் சர்ஜரி. இப்ப சயின்டிபிக்கா விஞ்ஞான ரீதியாக ஒரு மருந்துகளை தயாரிக்கிறாங்க, அதுல இருக்கக்கூடிய பிரான்ச்சஸ் என்னென்ன கிளைகள் இருக்கோ இது எல்லாமே, அது மட்டுமல்ல இன்க்ளூட்ஸ் சர்ஜரி அண்ட் அப்ஸ்டெட்ரிக்ஸ் பட் டஸ் நாட் இன்க்ளூட் வெட்டினரி மெடிசன் அண்ட் சர்ஜரி. இதை தவிர மற்றது எல்லாமே மெடிசன் தான். எப்படி நம்ம ஐபிஎஸ்ல படிக்கிறோம், 45, 46ல படிக்கிறோம் பாருங்க. லைஃப்னா என்ன, ஹியூமன் பீயிங்னா யாரு, டஸ் நாட் இன்க்ளூட் அனிமல், அவங்கதான் ஹியூமன் பீயிங். அதுதான் இங்க சொல்றாங்க. நீங்க வெட்டினரி கொடுக்கக்கூடிய மெடிசனோ அல்லது சர்ஜரியோ தவிர மற்றது எல்லாமே மெடிசன் தான் சொல்றேன். ஆனா செக்ஷன் 2G பிரெஸ்கிரைப்டுனா என்ன? பிரெஸ்கிரைப்டு மீன்ஸ் இங்கே இந்த தி இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் ஆக்ட் 1956ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய உரிய படிவத்தில் தான் நீங்க அப்ளை பண்ணணும். நான் மெடிக்கல் காலேஜ் ஆரம்பிக்க போறேன், என்கிட்ட லேண்ட் இருக்கு, பில்டிங் இருக்கு, எல்லா ஃபெசிலிட்டிஸும் நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன், நீங்க வந்து ஆய்வு பண்ணிட்டு எனக்கு கொடுங்க, லைசன்ஸ் கொடுங்க. நான் எல்லா இடத்துலயும் NOC எல்லாம் வாங்கிட்டேன், ஃபயர் சர்வீஸ்ல வாங்கியிருக்கேன், என்விரான்மெண்ட்ல வாங்கியிருக்கேன், லோக்கல் முனிசிபாலிட்டி அல்லது கார்பரேஷன்ல வாங்கியிருக்கேன், அரசாங்கத்துக்கிட்ட உரிய அனுமதி பெற்றிருக்கேன், பில்டிங் எல்லாம் தரமா இருக்கு, எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டர் கிட்ட நாங்க சர்டிபிகேட் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்ளை பண்ணுகின்ற பொழுது அதற்கென்று உரிய படிவம் இருக்கிறது, prescribed form. அண்டர் செக்ஷன் 55A ஐபிஎஸ்ல சொல்றாங்க அப்ரோப்ரியேட் கவர்மெண்ட்னா என்னன்னு சொல்றாங்க, உரிய அரசாங்கம்னா என்னன்னு சொல்றாங்க. அப்படியே கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா 1950க்கு வாங்க, டியூ கோர்சஸ் ஆஃப், அங்க டியூ ப்ராசஸ் ஆஃப் லா, கான்ஸ்டிடியூஷன்ல ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லான்னு இருக்கு. ஆனால் அமெரிக்க ஐக்கிய அரசியலமைப்பு சட்டத்துல டியூ ப்ராசஸ் ஆஃப் லான்னு இருக்கு. இது ரெண்டுக்கும் தனித்தனியாக வித்தியாசத்தை கண்டுபிடித்தார்கள் உச்ச நீதிமன்றம். ஆனால் இன்றைக்கு டியூ ப்ராசஸ் ஆஃப் லா என்று சொன்னாலும் ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லா என்று சொன்னாலும் ஒன்றுதான் என்று உச்ச நீதிமன்றம் சமீபத்திய தீர்ப்புகள் இதெல்லாம். அதை போலவே ஒரு காலகட்டத்துல பார்ட் 3 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் தான் உயர்ந்ததுன்னு சொன்னாங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் வந்து இட் இஸ் ஹேவிங் ஹையர் வேல்யூ அக்கார்டிங் டு கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா 1915 சொன்னாங்க. ஆனால் அதன் பிறகு 73ல வந்த கேசவானந்த பாரதி வழக்குல என்ன சொல்லிட்டாங்க, பார்ட் 3யும் பார்ட் 4ம் ஈக்குவல் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே போல ஐபிஎஸ்ல படிங்க, செக்ஷன் 34 அண்டர் செக்ஷன் 149 in furtherance of common intention 34, in furtherance of common object 149. இது ரெண்டு வெவ்வேறானவை என்று சுப்ரீம் கோர்ட் சொன்னாங்க. ஆனா என்னைக்கு சொல்றாங்க இதே சுப்ரீம் கோர்ட் ரெண்டுமே ஈக்குவல் தான், 149 போட்டாலும் ஒன்னும் பிரச்சனை இல்லை, 34 போட்டாலும் பிரச்சனை இல்லை. இப்படி பல தீர்ப்புகள் ஒவ்வொரு காலகட்டத்தில் உச்ச நீதிமன்றத்தால் சொல்லப்பட்டு தற்பொழுது அதனுடைய சூழல்கள் மாறி வருகிறது. அட்வர்ஸ் பொசஷன் கிடையாதுன்னு சொன்னாங்க, ஆனா 2019ல அட்வர்ஸ் பொசஷன் உண்டுன்னு சொல்லியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட். எனவே தற்போது நடைமுறையில் சட்டம் என்ன சொல்கிறதோ அவற்றை நாம் கவனிக்க வேண்டும். உச்ச நீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொல்றாங்களோ அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும், உயர் நீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொல்றாங்களோ அதான் ஃபாலோ பண்ணணும். இத கண்டிப்பா உயர் நீதிமன்றமும் சபார்டினேட் கோர்ட்டும் கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜ்மெண்ட் அண்டர் ஆர்டிகல் 141 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா 1950ல சொல்றாங்க. Under section 2F சொல்றாங்க மெடிசன் மீன்ஸ் மாடர்ன் சயின்டிபிக் மெடிசன் இன் ஆல் இட்ஸ் பிரான்ச்சஸ். COVID-19க்கு இன்னைக்கு மருந்து கண்டுபிடிச்சிருக்கோம், கோவிஷீல்டு, கோவாக்சின். கோவிஷீல்டு நம்ம என்ன பண்ணிருக்கோம், இன்னைக்கு
வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் WHO அனுப்பியிருக்கோம். இதை ரெகக்னைஸ் பண்ணுங்க. இந்தியா முழுவதும் இத்தனை கோடி பேருக்கு நாங்கள் போட்டிருக்கோம், நல்லா இருக்கிறாங்க மக்கள் எல்லாம். அப்ப WHO வந்து அதை ஆத்தரைஸ் பண்ணி ஆகணும். இப்ப நவீன விஞ்ஞான முறையில் இருக்கக்கூடிய தற்பொழுது இருக்கக்கூடிய அந்த மருந்துகள் எல்லாமே அது சம்பந்தப்பட்ட தொடர்புடைய மருந்துகள். பேராசிட்டமால்லாம் வெறும் பேராசிட்டமால் மட்டும் இருக்காது, அந்த காம்பினேஷன் உள்ள பல மருந்துகள் இருக்கிறது, மாத்திரைகள் இருக்கிறது. அததான் சொல்றாங்க, in all its branches and include surgery and obstetrics but does not include veterinary medicine and surgery ன்னு சொல்றேன். அண்டர் செக்ஷன் 2G prescribed-னா என்ன? இந்த சட்டத்துல ரெகுலேஷன் இருக்கு, அதுல prescribed ஃபார்ம் இருக்கு, அதுல தான் நீங்க அப்ளை பண்ணணும். அண்டர் செக்ஷன் 2H recognized medical qualification-னா என்ன? அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவ குவாலிஃபிகேஷன் என்ன? which means any of the medical qualification included in the schedules. இந்த சட்டத்தை பொறுத்தவரை 3 ஷெட்யூல் இருக்கிறது. சரிங்க. அண்டர் செக்ஷன் 2E ல வந்து மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன்னா எதுக்காக வித்தின் இந்தியா ஆர் வித்அவுட் இந்தியா அப்படின்ற வார்த்தை போட்டாங்கன்னு சொன்னா, ரஷ்யாவில் போயிட்டு படிச்சுட்டு வருவாரு, சிங்கப்பூர்ல படிச்சுட்டு வருவாரு, மலேசியாவில் படிச்சுட்டு வருவாரு, சைனாவில் படிச்சுட்டு வருவாரு. சைனாவில் வந்து குறைவான ஃபீஸுக்கு வந்து MBBS அங்க சொல்லி கொடுக்குறாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதனாலதான் வித்தின் ஆர் வித்அவுட் இந்தியான்ற வார்த்தையை அண்டர் செக்ஷன் 2E ல கொண்டு வந்திருக்காங்க, மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன்னா என்னன்னு சொல்லி. அப்ப ரெகக்னைஸ்டு மெடிக்கல் குவாலிஃபிகேஷனா என்ன? அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவ தகுதி. எனி ஆஃப் த மெடிக்கல் குவாலிஃபிகேஷன்ஸ் இன்க்ளூட் இன் தி ஷெட்யூல்ஸ். அந்த பட்டியல்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த மெடிக்கல் குவாலிஃபிகேஷன் மருத்துவ தகுதிகளை பற்றி பட்டியலில் சொல்லப்பட்டிருக்கக்கூடியதுதான் ரெகக்னைஸ் மெடிக்கல் குவாலிஃபிகேஷன், அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவ தகுதி. 3 ஷெட்யூல் இருக்குது இந்த ஆக்ட்ல. ஃபர்ஸ்ட் ஷெட்யூல், செகண்ட் ஷெட்யூல், தேர்ட் ஷெட்யூல். அண்டர் செக்ஷன் 2I ரெகுலேஷன். ரெகுலேஷன் மீன்ஸ் a regulation made under section 33. இந்த 33 முக்கியமானது. ஒழுங்குபடுத்துதல் என்றால் என்ன? ஒழுங்குபடுத்துதல் என்பது இந்த சட்டத்தில் தி இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் ஆக்ட் 1956 அண்டர் செக்ஷன் 33 இல் சொல்லப்பட்டிருக்கிறது போன்று. அண்டர் செக்ஷன் 2J ஸ்டேட் மெடிக்கல் கவுன்சில்னா என்ன? State medical council means a medical council constituted under any law for the time being in force in any state regulating the registration of practitioners of medicine. அப்ப மெடிசின் கொடுக்கறாங்க. ஸ்டேட் மெடிக்கல் கவுன்சில்னா என்ன? ஸ்டேட் மெடிக்கல் கவுன்சிலை பொறுத்தவரை ஒரு மாநில அரசு அந்த மாநிலத்திற்கு என்று ஒரு மருத்துவக் கல்லூரி ஆரம்பிக்கிறாங்கன்னு சொன்னாவே மெடிக்கல் கவுன்சில் அவங்க ஸ்டார்ட் பண்ணணும். அந்த மெடிக்கல் கவுன்சில் வந்து கான்ஸ்டிடியூட் பண்ணியணும், அமைத்தாக வேண்டும். அது எந்த சட்டத்தில்? அண்டர் எனி லா ஃபார் த டைம் பீயிங் இன் ஃபோர்ஸ். அவ்வப்போது நடைமுறையில் இருக்கக்கூடிய எந்த சட்டமாக இருந்தாலும் அந்த சட்டத்தின் அடிப்படையில் அந்த மாநில அரசு ஒரு மெடிக்கல் கவுன்சில், ஸ்டேட் மெடிக்கல் கவுன்சிலை ஆரம்பித்தாக வேண்டும், அமைத்தாக வேண்டும். அமைத்து அந்த மாநில அரசாங்கம் யார் யார் அதன் அடிப்படையில் பதிவு செய்கிறார்களோ, டாக்டரா பதிவு பண்றாங்க பாருங்க, அவற்றை எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்த வேண்டும். in any state regulating the registration of practitioners of medicine. நான் மருத்துவ படிப்பு படித்திருக்கிறேன், MBBS படித்திருக்கிறேன் என்று சொல்லி தமிழ்நாடு மெடிக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் 1914 படி பதிவு செய்வாங்க. அப்படி பதிவு செய்வதை ஒழுங்குபடுத்துவதும் இதான் ஸ்டேட் மெடிக்கல் கவுன்சில். அப்ப ஸ்டேட் மெடிக்கல் கவுன்சில் மீன்ஸ் a medical council constituted under any law for the time being in force in any state, எந்த மாநிலத்தில் ஆனாலும் சரி, regulating the registration, பதிவு செய்வதை ஒழுங்குபடுத்த வேண்டும். யார் பதிவு செய்யறாங்க? practitioners of medicine. மருத்துவ படித்து MBBS முடிச்சுட்டு பதிவு செய்வாங்க டாக்டருக்கு. எப்படி BL அல்லது LLB முடிச்சிட்டு வழக்கறிஞர்கள் பார் கவுன்சில்ல பதிவு செய்த பிறகுதான் தொழில் செய்ய முடியும். அதை போலவே MBBS படிக்கிறவங்க தமிழ்நாடு மெடிக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் 1914 படி பதிவு செய்த பிறகுதான் அவர்கள் மருத்துவ தொழிலை செய்ய முடியும்.
அவ்வாறு பதிவு செய்யக்கூடிய அந்த மருத்துவ தொழிலில் நடத்த இருக்கக்கூடிய அந்த கிராஜுவேட்ஸ் அவற்றை ஒழுங்குபடுத்துவதற்காகத்தான் ஸ்டேட் மெடிக்கல் கவுன்சில் ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ப ஒவ்வொரு மாநில அரசும் ஸ்டேட் மெடிக்கல் கவுன்சிலை கான்ஸ்டியூட் பண்ணி ஆகணும், அமைத்தாக வேண்டும். எதற்காக? எம்பிபிஎஸ் படிச்சுட்டு வந்து பதிவு பண்றாங்கன்னு சொன்னா அந்த பதிவுகளை ஒழுங்குபடுத்துவதற்காக. இதுதான் அண்டர் செக்ஷன் 2J ஸ்டேட் மெடிக்கல் கவுன்சில். அண்டர் செக்ஷன் 2K ஸ்டேட் மெடிக்கல் ரெஜிஸ்டர். மெடிக்கல் கவுன்சில் வந்து அமைச்சிட்டாங்க 2Jல. 2Kல என்ன பண்ணும்? ஒரு பதிவேட்டை பராமரிக்க வேண்டும். எத்தனை பேர் வராங்க? உங்க நேம் அண்ட் அட்ரஸ், எந்த வருஷம், டேட் ஆஃப் பர்த், ஃபுல் டீடைல் வரணும் இல்லைங்களா? அப்ப எங்க படிச்சாரு? 10th 12th டிகிரி, 10th எங்க படிச்சாரு, 12th எங்க படிச்சிருக்காரு, எம்பிபிஎஸ் எந்த காலேஜில் படிச்சாரு, யூனிவர்சிட்டியில படிச்சாரா, இந்த ஃபுல் டீடைல்ஸ் எல்லாம் வேண்டும். அதற்கு ஒரு பதிவேடை பராமரிக்க வேண்டும் அந்த மாநில அரசு. அதுதான் ஸ்டேட் மெடிக்கல் ரெஜிஸ்டர். மீன்ஸ் a registered maintained under any law for the time being in force in any state regulating the registration of practice of medicine. Under section 2Jல வந்து ஸ்டேட் மெடிக்கல் கவுன்சில்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க. Under section 2Kல ஸ்டேட் மெடிக்கல் ரெஜிஸ்டர்னா என்னன்னு சொல்றாங்க. A registered maintained under any law for the time being in force in any state regulating the registration of practitioners of medicine. அதே வார்த்தை தான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. ஸ்டேட் மெடிக்கல் கவுன்சில்ல என்ன டிஃபைனிங் செக்ஷன் சொல்லியிருக்காங்களோ அதே விஷயத்தை அப்படியே அண்டர் செக்ஷன் 2Kல சொல்றாங்க. ஸ்டேட் மெடிக்கல் ரெஜிஸ்டர்லயும் அப்படியே டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அண்டர் செக்ஷன் 2L யூனிவர்சிட்டி. University means university in India established by law and having a medical faculty. பல்கலைக்கழகம் என்று என்றால் என்ன? பல்கலைக்கழகம் என்று சொன்னால் அது மருத்துவ பல்கலைக்கழகம், சட்டத்தின் மூலம் அங்கீகரிக்கப்பட்டிருக்க வேண்டும். அந்த மருத்துவ பல்கலைக்கழகத்தில் ஃபேக்கல்டி இருக்கணும், அனுபவம் வாய்ந்த, படித்த, உரிய தகுதி உள்ள பயிற்றுனர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், விரிவுரையாளர்கள் இருக்க வேண்டும். ப்ரொஃபசர், பேராசிரியர்கள், லெக்சரர், விரிவுரையாளர்கள். விரிவுரையாளர்கள் என்று சொன்னால் ஒரு சப்ஜெக்டை விரிவாக எடுத்து உரைப்பவர் என்று அர்த்தம். ரொம்ப எலாபரேட்டா அதை டிஸ்கஸ் பண்ணி சொல்றாங்க, அவங்கதான் லெக்சரர். விரிவுரையாளர்கள் விரிவாக உரைத்து சொல்லக்கூடியவர்கள். அவங்களை டீச்சர்னு சொல்லக்கூடாது, லெக்சரர் என்று சொல்ல வேண்டும். அப்ப அண்டர் செக்ஷன் 2Aல இருந்து L வரை சட்டத்தின் மூலமாக அமைக்கப்பட்ட ஒரு பல்கலைக்கழகம், அது மருத்துவ பல்கலைக்கழகமாக இருக்கணும். அதுல வந்து ஃபேக்கல்டி இருக்க வேண்டும். யூனிவர்சிட்டி மீன்ஸ் எனி யூனிவர்சிட்டி இன் இந்தியா எஸ்டாப்ளிஷ்ட் பை லா அண்ட் ஹேவிங் எ மெடிக்கல் ஃபேக்கல்டி. அண்டர் செக்ஷன் 2A அப்ரூவ்டு இன்ஸ்டிடியூஷன்னா என்ன? அண்டர் செக்ஷன் 2B கவுன்சில்னா என்ன? அண்டர் செக்ஷன் 2D இந்தியன் மெடிக்கல் ரெஜிஸ்டர்னா என்ன? அண்டர் செக்ஷன் 2E மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன்னா என்ன? அண்டர் செக்ஷன் 2F மெடிசன்னா என்ன? அண்டர் செக்ஷன் 2G பிரெஸ்கிரைப்டுனா என்ன? அண்டர் செக்ஷன் 2H ரெகக்னைஸ்டு மெடிக்கல் குவாலிஃபிகேஷன்னா என்ன? அண்டர் செக்ஷன் 2I ரெகுலேஷன்னா என்ன? அண்டர் செக்ஷன் 2J ஸ்டேட் மெடிக்கல் கவுன்சில்னா என்ன? அண்டர் செக்ஷன் 2K ஸ்டேட் மெடிக்கல் ரெஜிஸ்டர்னா என்ன? அண்டர் செக்ஷன் 2L யூனிவர்சிட்டினா என்ன? அப்ப இந்த டிஃபைனிங் செக்ஷன்ல அப்ரூவ்டு இன்ஸ்டிடியூஷன் கேட்கலாம், கவுன்சில்னா என்னன்னு கேட்கலாம், இந்தியன் மெடிக்கல் ரெஜிஸ்டர்னா என்ன, மெடிசன்னா என்ன, ஸ்டேட் மெடிக்கல் கவுன்சில்னா என்ன, ஸ்டேட் மெடிக்கல் ரெஜிஸ்டர்னா என்ன, யூனிவர்சிட்டினா என்ன. இது மிக முக்கியமானது. அண்டர் செக்ஷன் 2A 2B 2C 2D ABCDE வரை, மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன் வரை, F வரை முக்கியமானது. அப்ரூவ்டு இன்ஸ்டிடியூஷன் அது கூட அவ்வளவு தேவையில்லை. கவுன்சில்னா என்னன்னு கண்டிப்பா கேட்பதற்கு வாய்ப்பு உண்டு. 2B இந்தியன் மெடிக்கல் ரெஜிஸ்டர்னா என்ன, IMRனா என்ன, 2D 2B 2C கிடையாது இடையில, 2D. அதுக்கடுத்து அண்டர் செக்ஷன் 2E மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன்னா என்ன, அது கேட்பதற்கு வாய்ப்பு உண்டு. அது அண்டர் செக்ஷன் 2E மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன். அண்டர் செக்ஷன் 2F மெடிசன்னா என்ன, அது கேட்பதற்கு வாய்ப்பு உண்டு, 2F. அடுத்தது
அண்டர் செக்ஷன் 2J கேட்பதற்கு வாய்ப்பு உண்டு. ஸ்டேட் மெடிக்கல் கவுன்சில். 2K உங்களுக்கு தெரிஞ்சதுதான், அதுல சொல்லதான் அப்படியே சொல்லியிருக்காங்க ஸ்டேட் மெடிக்கல் ரெஜிஸ்டர்னா என்னன்னு. அண்டர் செக்ஷன் 2L யூனிவர்சிட்டினா என்ன என்று கேட்பதற்கு வாய்ப்புகள் ஓரளவுக்கு உண்டு. இது டிஃபைனிங் செக்ஷன். அண்டர் செக்ஷன் 3 இந்த சட்டத்தை பார்ப்பதற்கு முன்பாக இதனுடன் இணைத்து இன்னொரு சட்டத்தையும் பார்க்க வேண்டும். ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்ட் 1940 வந்த சட்டம் அது. ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்ட் 1940. 5 ஆண்டுகள் கழித்து அதே சட்டத்துல ஒரு ரூல்ஸ் கொண்டு வராங்க, ரெகுலேஷன் ரூல்ஸ். ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ரூல்ஸ் 1945. இந்த இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் ஆக்ட் படிக்கின்ற பொழுது அது கண்டிப்பாக அதையும் சேர்த்து பார்க்க வேண்டும். அப்ப ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்ட்ல அண்டர் செக்ஷன் 18 சப்செக்ஷன் கிளாஸ் A சப் கிளாஸ் 1. அண்டர் செக்ஷன் 18 கிளாஸ் A சப் கிளாஸ் 1 அது மிக முக்கியமானது. பனிஷ்மெண்ட் செக்ஷன். அண்டர் செக்ஷன் 27 கிளாஸ் B சப் கிளாஸ் 2. இந்த 2 சட்ட பிரிவும் ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்ட்ல பனிஷ்மெண்ட் செக்ஷனா கொடுத்திருக்காங்க, பீனல் செக்ஷன். அண்டர் செக்ஷன் 18 கிளாஸ் A சப் கிளாஸ் 1 and under section 27 class B sub class 2 of the Drugs and Cosmetics Act 1940. இந்த 27ல A இருக்கு, B இருக்கு, C இருக்கு, D இருக்கு. 27ல B 27 class B sub class 1 இருக்கு, sub class 2 இருக்கு. அவ்வாறு இருக்கின்ற பட்சத்தில் இது எதற்கு பயன்படுகிறது? நாம் NDBS ஆக்ட பிறகு பார்க்கலாம். ஆனா இதற்கு ரிலேட்டடானதான் ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்ட். ஒரு மருத்துவர் ஒரு கிளினிக் வச்சிருக்காரு. அந்த கிளினிக் பிரிமிசஸ்க்குள்ளே ஒரு பார்மசி வச்சிருக்க முடியுமா? மருந்தகம் வைத்திருக்க முடியுமா? ஒரு மெடிக்கல் வச்சிருக்க முடியுமா? இதான் கேள்வி. ஒரு டாக்டர் ஒரு மருத்துவமனை வச்சு நடத்துறாருன்னு சொன்னா அந்த மருத்துவமனை வளாகத்திற்குள்ளே ஒரு மருந்தகம் வைத்து நடத்த முடியாது. அதனாலதான் டாக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா, பேஷண்ட்டை பார்த்துட்ட உடனே கன்சல்ட் பண்ணிட்ட உடனே அவங்க பிரெஸ்கிரிப்ஷன் கொடுத்து வெளியில வந்து மெடிக்கல்ல போயிட்டு வாங்கிக்குங்க அப்படின்ட்டு மெடிக்கலை வந்து அந்த பிரெமிசஸ்க்குள்ளே இருக்காது. இதுதான் உண்மையான நிலைமை, சட்டப்படி அதுதான் சொல்றாங்க. ஆனா இப்ப எல்லா டாக்டரும் என்ன பண்றாங்க, அவங்க எங்க கிளினிக் வச்சு நடத்துறாங்களோ அதே இடத்துல என்ன பண்றாங்க, பார்மசி வச்சிருக்காங்க, அதாவது மெடிக்கல் மருந்தகம் வச்சிருக்காங்க. அதன் பின்னிட்டு இந்த சட்டங்கள் வந்த பிறகு முறையாக லைசன்ஸ் இருக்க வேண்டும். தமிழ்நாடு ஆக்ட் நம்ம பார்த்திருக்கிறோம், பிரைவேட் ஹாஸ்பிட்டல் ஆக்ட் நம்ம பார்த்திருக்கிறோம். அதுக்கு லைசன்ஸ் வாங்கி ஆகணும். லைசன்ஸ் வாங்கிட்டு தான் MBBS படிச்ச பிறகு ஒருத்தர் தனியா என்ன பண்ணலாம், கிளினிக் வச்சு நடத்தலாம். அடுத்தது ஒரு கேள்வி கேட்கறாங்க, அவர் தான் டாக்டர் ஆச்சுங்களே, கவர்மெண்ட்ல வந்து கை நிறைய சம்பளம் வர கவர்மெண்ட் டாக்டர் தானே, எப்படி ஈவினிங் டைம்ல வந்து பிரைவேட்டா வந்து ஒரு கிளினிக் நடத்துறாரு, கவர்மெண்ட் எப்படி வந்து அங்கீகரிக்கிறாங்க? இந்த கேள்வி நிறைய பேரிடம் இருக்கிறது. இப்ப இந்த விஷயத்தை சொல்லிடுறேன். ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்ட் 1940, ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக் ரூல்ஸ் 1945 வந்தது. இதுல சொல்றாங்க, no person shall himself or by any other person on his behalf can sell, stock, exhibit or offer for sale or distribute any drug except under and in accordance with the condition of a license issued for such purpose under this act. அப்ப no person has right to purchase and sell drugs from its premises without license. அதான் அதனுடைய அர்த்தம். ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்ட்ல சொல்றாங்க, no person shall himself, ஒரு நபர் கூட எதையுமே செய்ய முடியாது, அவரே சரி, or by any other person, அல்லது வேற ஒரு நபர் மூலமாக கூட, அவர் சார்பா ஒரு டாக்டர் இருக்காரு, டாக்டரே அது வந்து விற்க கூடாது, டாக்டரே அந்த மருந்துகளை வந்து ஸ்டாக் வைக்க கூடாது, டாக்டரே அந்த மருந்தெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி எக்ஸிபிட் பண்ணக்கூடாது, காட்சிப்படுத்தக்கூடாது. மக்கள் அந்த வர பேஷண்ட் பாக்குறாங்க, ஓ ஹார்ட்டுக்கு எல்லாம் இந்த மாதிரி டிசீஸ் வந்தா இந்த மெடிசன் தான் கொடுக்கணும், டாக்டர் எழுதி வச்சிருக்காரு, டிஸ்பிளே பண்ணிருக்காரு, எக்ஸிபிட் பண்ணிருக்காரு
அப்படின்னு சொல்லி எக்ஸிபிட் பண்ணக்கூடாது. அல்லது டாக்டரே வந்து அந்த மருந்து மாத்திரைகளை வழங்கக்கூடாது. எதற்காக? ஃபார் சேல், விற்பனைக்காக. ஆர் டிஸ்ட்ரிபியூட், பிரிச்சு கொடுக்க கூடாது. பிரிச்சுன்னா மருந்த கவர்ல இருந்து பிரிச்சு கிடையாதுங்க. இவர் டிஸ்ட்ரிபியூட், இவர் வழங்கக்கூடாது. எனி ட்ரக், எந்த ஒரு மருந்தையும், எக்ஸப்ட் அண்டர் அண்ட் இன் அக்கார்டன்ஸ் வித் தி condition of a license issued for such purpose under this act. அப்ப no person has right to purchase and sell drugs from its premises without license, without getting the license. அதனாலதான் இதுக்கு முன்பாக நீங்க பாத்தீங்கன்னா டாக்டர்ஸ் எல்லாருமே அவங்க கிளினிக்குள்ள மெடிக்கல் வச்சிருக்க மாட்டாங்க. வெளியில தான் பார்மசி வெளில இருக்கு, மெடிக்கல் வெளில இருக்கு. நீங்க அங்க போங்க, பார்மசி என்றாலும் மெடிக்கல் என்றாலும் ஒன்றுதான். மருந்தகம் வெளியில இருக்கிறது, நீங்க அங்க போயிட்டு வாங்கிட்டு வாங்க, இந்த பிரெஸ்கிரிப்ஷன் இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. மருத்துவ குறிப்பு சீட்டு கொடுத்துருவாங்க, பிரெஸ்கிரிப்ஷன். ஆனா இப்ப எல்லா டாக்டர்ஸும் என்ன பண்றாங்க, அவங்களுடைய கிளினிக்குள்ளே வந்து பார்மசி வச்சிருக்காங்க. அப்ப பார்மசி அவருடைய கிளினிக்குள்ளே வந்து வச்சு நடத்தலாம்னு சொன்னா அதுக்கு தனியா ஒரு லைசன்ஸ் இருக்கு. அந்த லைசன்ஸ் இருந்தால்தான் அவர் கிளினிக்குள்ளே அவர் பார்மசி வச்சு நடத்த முடியும், இல்ல நடத்த முடியாது. அப்ப அவரை தண்டிக்க முடியுமா அந்த டாக்டரை? கண்டிப்பாக தண்டிக்க முடியும். எந்த சட்ட பிரிவின் கீழ், எந்த சட்டத்தின் கீழ் தண்டிக்க முடியும்? ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்ட் 1940 under section 18 class A subclass 1 and under section 27 class B subclass 2. அப்ப என்ன தண்டனை கொடுக்கறாங்க? The punishable under section 18 subsection subclass class A subclass 1 and under section 27 class B subclass 2. Punishable under section 18 class A subclass 1 and under section 27 class B subclass 2 in body. And the doctor or medical practitioner who has no right to establish any pharmacy shop in his clinic for sale of drugs to general public or outpatient, புறநோயாளிகள், இன்பேஷண்டோ பொதுமக்களுக்கோ அவுட்பேஷண்ட்டுக்கோ, he has to dispense the medicine to his patients by himself, அவராகவே அந்த டாக்டரே, or through a qualified compounder. அப்ப அந்த காம்பவுண்டர் இருக்காரு. காம்பவுண்டர்னா என்ன அர்த்தம்? தமிழ்ல மருந்து ஆளுநர்னு அர்த்தம். எந்தெந்த நோய்க்கு என்னென்ன மருந்து டாக்டர் என்ன எழுதி கொடுத்திருக்காருன்னு சொல்லி அவர் தான் கையாண்டு அந்த மருந்துகளை கொடுப்பாரு. மருந்து, மாத்திரை, ஊசி எல்லாமே கொடுப்பாரு, இன்ஜெக்ஷன்லாம் அவர் தான் கொடுப்பாரு. மருந்து ஆளுநர் தமிழ்ல கம்பவுண்டர். ஆர் ரெஜிஸ்டர்டு பார்மசிஸ்ட், பதிவு செய்யப்பட்ட டிப்ளமோ இன் பார்மசி அல்லது டிகிரி வாங்கியிருப்பாங்க இன் பார்மசி. அந்த கோர்ஸ் முடிச்சவங்க பேர்ல தான் வந்து மெடிக்கலே ஆரம்பிக்க முடியும். நான் ஒரு கேஸ் நடத்தினேன், 392 ஐபிசில கேஸ் போட்டாங்க, வழிப்பறி கொள்ளை. அந்த கேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிளினிக்கே முடிச்சிட்டு, அந்த பார்மசி முடிச்சிட்டு இரவு நேரத்துல கணக்கு பார்த்துட்டு ஒரு குறிப்பிட்ட ₹1,00,000 பணத்தோட அந்த மெடிக்கல் ஷாப் ஓனருடைய சன்னு எடுத்துட்டு போறாரு. போயிட்டு அவர் வீட்டுக்கு திரும்புகின்ற பொழுது ஒரு குறுகலான தெருவு இருக்கிறது, ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது, வேகத்தடை. அந்த வேகத்தடை கிட்ட ரெகுலரா கண்காணிச்சு அந்த நபரை என்ன பண்றாங்க, அடிச்சு அவர்கிட்ட இருந்த பணத்தை எல்லாம் பிடிக்கிட்டு அடிச்சு தூக்கி போட்டாங்க. அதன் பிறகு அந்த வழியில வந்தவங்க தான் அந்த ஆளை தூக்கிட்டு போயிட்டு ஜிஹெச்ல சேர்த்து காப்பாத்துறாங்க. வழிப்பறி கொள்ள நடந்து போச்சு. அந்த மெடிக்கல் ஓனர் வராரு, அவர் பாக்ஸ்ல ஏறிட்டாரு, நான் தான் கிராஸ் பண்றேன். அவர்கிட்ட முதல் கொஸ்டின் என்ன போட்டோம்னா, சார் நீங்க என்ன படிச்சிருக்கீங்கன்னு முதல் கேள்வி கேட்டேன். நான் எப்பவும் சரி, நான் கிராஸ் பண்ற சிவில் சைடா இருந்தாலும் சரி, கிரிமினல் சைடா இருந்தாலும் சரி, ரெண்டு தரப்புலையும் நான் கிராஸ் பண்றப்ப முதல்ல அவங்க படிப்பை கேட்டு வாங்கிக்கும், அது நமக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நான் எந்த ஒரு விட்னஸும் சரி, அவர் எந்த அளவுக்கு, சில பேர் கோர்ட்டுக்கு வர்றப்ப சில விட்னஸ் பாத்தீங்கன்னா உடம்பெல்லாம் அழுக்கா கூட வருவாங்க, அவங்கள பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். விவசாயி அழுக்கா இருந்தாதான் நாம வந்து நல்ல சுத்தமான உணவு உண்ணுகிறோம்.
அதனால நான் அவரை வந்து யாரா இருந்தாலும் சரி, சின்ன வயசா இருந்தாலும் பெரியவங்களா இருந்தாலும் சரி, சாருன்னு தான் சொல்லுவேன், மேடம் தான் சொல்லுவேன். நீங்க அந்த விட்னஸ் கொடுக்கிற மரியாதை கொடுத்தாவே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் பயனாக இருக்கும். கிராஸ் பண்றப்ப, சார் நீங்க என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேட்டா அவருடைய குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டாரு. அவரை கிராஸ் பண்ணிட்டேன். எவ்வளவு மருந்து வச்சு மருந்து நீங்க வந்து சேல் பண்ணீங்க, அந்த பில் புக் எல்லாம் நீங்க ஐஓ கிட்ட ஒப்படைச்சீங்களா இல்லையா, ஐஓ உங்களை எப்போ வந்து விசாரணை பண்ணாரு, எங்க விசாரணை பண்ணாரு, இதெல்லாம் ஃபார்முலா கேட்டுட்டு பில் புக் எல்லாம் ஒப்படைக்கலன்னு சொல்லிட்டாரு. ரெண்டாவது படிப்பும் கேட்டு வாங்கிட்டேன். மூன்றாவது இந்த பணம் எல்லாம் இவ்வளவு ரூபாய் தான் சொல்லிட்டு நீங்க ஏதாவது பட்டியல் ஏதாவது கொடுத்துருக்கீங்களா, எத்தனை 1000 ரூபாய் நோட்டு, எத்தனை 500 ரூபாய் நோட்டு, எத்தனை 200 ரூபாய், எத்தனை 100 ரூபாய், எத்தனை 50 ரூபாய், எத்தனை 20 ரூபாய், 10 ரூபாய், எத்தனை 5 ரூபாய் தாள், 5 ரூபாய் நாணயம், 10 ரூபாய் நாணயம், 2 ரூபாய் நாணயம், 1 ரூபாய் நாணயம், 50 பைசா நாணயம், இந்த கேள்வி எல்லாம் கேட்டேன். அவர்கிட்ட கணக்கு கிடையாது. இந்த மாதிரி வழிப்பறி கொள்ளையில இந்த மாதிரி பணத்தை எல்லாம் கைப்பற்றாங்க, பணத்தை பிடிக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டாவே நீங்க இப்படிதான் கொஸ்டின் போடணும் கிராஸ்ல. அப்பதான் கேஸ ஜெயிக்க முடியும். கடைசியா ஒரு கொஸ்டின் போட்டேன், சஜஷன் போட்டேன். சார் நீங்க இந்த மெடிக்கலுக்கு நீங்க தான் உங்களுடைய உரிமையாளர், உங்க பேர்ல இந்த மெடிக்கலே கிடையாது அப்படின்னு சொன்னேன். அவருக்கு வந்து கொஞ்சம் வயசானவர். நான் இந்த கேள்வி கேட்டவொடனே அவருக்கு நெஞ்செல்லாம் படபடப்பாய் போயிட்டு அப்படியே பாக்ஸ்ல என்ன பண்ணிட்டாரு, கொஞ்சம் கீழே உட்கார்ந்துட்டாரு. அவருக்கு உடம்பெல்லாம் ஸ்வெட்டிங் ஆகி போச்சு, வேர்வை வந்து போச்சு. அப்புறம் அவங்க தரப்புல ஒரு வக்கீல் அவர் அப்பாயின்ட் பண்ணியிருந்தாரு. அவர் ஹைகோர்ட்ல இப்ப பிராக்டிஸ் பண்றாரு. அவர் வந்து கொஞ்சம் எல்லாமே கோர்ட் என்ன பண்ணிட்டோம், ஒரு 3 மினிட்ஸ் மேல அப்படியே கோர்ட் அப்படியே நிறுத்திட்டாங்க எல்லாமே. ஏன்னா வயசானவர் ஏதாவது ஆகி போச்சுன்னு என்ன பண்றது. இந்த அவரை என்றதை பற்றி நான் கேள்வி கேட்ட பிறகு அவர் டிப்ளமோ இன் பார்மசின்னு சொல்லல, அல்லது பிஎஸ்சி பார்மசிஸ்ட் அப்படின்னு எதுவுமே சொல்லல. அவரு லைசன்ஸ் உங்க பேர்ல இல்லைன்னு கேட்ட ஒரு கேள்வி மாட்டிக்கணும். நீங்க டிப்ளமோவும் படிக்கல, டிகிரியும் படிக்கல, உங்களுக்கு லைசன்ஸை யாரும் இஷ்யூ பண்ண முடியாது. அந்த மெடிக்கல் ஷாப் வேற ஒருத்தவங்க பேர்ல தான் இருக்குது லைசன்ஸ்ல, சரிதானா அப்படின்னு கேட்டேன். ஆமான்னு சொல்லிட்டாரு. அவர் சரின்னு சொல்லியிருந்தானா பொய் சாட்சி சொல்றான்னு சொல்லிட்டு அவர் மேல நான் சார்ஜ் ஃப்ரேம் பண்ணிருப்பேன். ஆடி போயிட்டாரு. மெடிக்கல் ஏன் மெடிக்கல் இல்லையா அப்படின்ட்டு ஆடி போயிட்டாரு. அதுவும் மெயின் இடத்துல இருக்கு, பக்கா சேல்ஸ் ஆகிற ஒரு மெடிக்கல் அது. அவர் என்ன நினைச்சிட்டாரு, அப்பனா வந்து இந்த மெடிக்கலை கவர்மெண்ட் எடுத்துவாங்களோ அப்படின்ட்டு நிறைய பயந்து போயிட்டார். நான் இந்த வார்த்தை தான் சொன்னேன். இதை வச்சுதான் ஆர்கியூ பண்ண அந்த கேஸ் அக்யூட்டல். ஒரு டிப்ளமோ இன் பார்மசி அல்லது ஒரு டிகிரி இன் பார்மசி முடிக்காத ஒரு நபர் எப்படி மெடிக்கல் வச்சு நடத்த முடியும், அவருக்கு யார் லைசன்ஸ் கொடுத்தாங்க? அப்ப இது பொய்யாக புனையப்பட்ட வழக்கு இது அப்படின்னு சொல்லி ஒரே வடி ஆர்குமெண்ட்ல பிடிச்சிட்டு அதுக்கு சைட்டேஷன்லாம் கொடுத்து அந்த கேஸ் அக்யூட்டல். கொஞ்சம் ஏமாந்தா குறைஞ்சது 10 வருஷம். சம்பவம் நடந்து பாருங்க. 392 ஐபிசி எடுத்து படிச்சீங்கன்னா டே டைம்ல வந்து நீங்க வழிப்பறி பண்றீங்க அப்படின்னு சொன்னா 10 ஆண்டுகள் சிறை தண்டனை. இதே ஆஃப்டர் சன்ரைஸ், சாரி ஆஃப்டர் சன்செட் பிஃபோர் சன்ரைஸ், சூரியன் அஸ்தமான பிறகு சூரியன் உதிப்பதற்கு முன்பாக அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆஃப்டர் சன்செட் பிஃபோர் சன்ரைஸ்னா என்ன அர்த்தம்? இரவு நேரம்னு அர்த்தம். நைட்ல வழிப்பறி கொள்ள பண்றீங்கன்னா 14 இயர்ஸ் பனிஷ்மெண்ட். பகல்ல பண்ணீங்கன்னா 10 ஆண்டுகள் சிறை தண்டனை. இரவு நேரத்துல பண்ணீங்கன்னா 14 இயர்ஸ். இதுல பெரிய பெரிய ஆளெல்லாம் உள்ள வந்து எவ்வளவோ டியூட்டர் பண்றாங்க, ஏடிபிபி எவ்வளவோ பேசுறாங்க, அவ்வளவு டியூட்டர் பண்ணி தான் கொண்டு வராங்க. இன்னொரு விஷயம், அந்த மெடிக்கல் ஓனர் என்ன பண்றாரு, அவரு ஒரு நல்ல ஒரு வக்கீல் அரேஞ்ச் பண்ணிட்டாரு, என்கேஜ் பண்ணிட்டாரு. அவரு சார்ஜ் ஷீட்டை வாங்கி நல்லா தரவா சொல்லி கொடுத்துதான் அவரை கூட்டு வராங்க. இருந்தாலும் அதை விடலை. ஒரே பாயிண்ட்ல அந்த கேஸை உடைச்சாச்சு. கேசஸ் அக்யூட்டல். ஆனா உண்மையிலே நடந்தது உண்மை, வழிப்பறி நடந்ததெல்லாம் உண்மை, அவனை அடிச்சு பணம் லட்சக்கணக்கில் எடுத்தது புடுங்கினதெல்லாம் உண்மை. இருந்தாலும் கேஸ் அக்யூட்டல். ஐஓ கிட்ட இதே கேள்விதான் போட்ட மாட்டேங்கிறாரு ஐஓ. அந்த ஐஓ இப்ப வந்து சென்னையில இருக்காரு, அண்ணா ஸ்கொயர்ல இப்ப இன்ஸ்பெக்டரா இருக்காரு. அந்த ஐஓ தான் கூடங்குளம் அணுமின் நிலைய பிரச்சனை நடந்த பொழுது ஏறக்குறைய 2000 எஃப்ஐஆர் போட்ட ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர், இன்ஸ்பெக்டர். அவர் கூடங்குளத்துல இருக்காரு. தொடர்ந்து அவர் நைட்டும் பகலும் டியூட்டி பார்க்கவே அவருக்கு மனநிலை பாதிக்கப்பட்டு கோயம்புத்தூர் ஹாஸ்பிட்டல் வச்சு பெரிய ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதன் பிறகுதான் ரெக்கவர் ஆனார். ஒரு மனுஷன் நைட்டு மகளும் வேலை செஞ்சா என்ன ஆகும்? பிரெயின் வந்துட்டு ரெஸ்டே கொடுக்கலாம், என்ன ஆகும்? பிரெயின் ஸ்டெம் எல்லாம் ஒரு மாதிரி வெடிக்கிற மாதிரி ஆயிடும். மனநிலை வேற மாதிரி சேஞ்ச் ஆயிட்டார். நல்ல வசதியான குடும்பத்துல பிறந்தவர், திருநெல்வேலி ஏரியாக்காரர் தான். கூடங்குளத்துல இந்த பிரச்சனை எல்லாம் நடக்குது.
2000 எஃப்ஐஆர் போட்டார். எல்லா அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் அந்த ஊருடைய பஞ்சாயத்து தலைவர் இருக்கார் பாருங்க, உதயகுமார், அவர் மீது முதற்கொண்டு யார் யார் போராடினாங்களோ அத்தனை பேர் மீது எஃப்ஐஆர் போட்டார். நைட்டு பகலும் கடல்ல இறங்கி கூட போராட்டம் பண்ணா அதையும் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணுவார். அவர் தைரியமான ஒரு போலீஸ் ஆபீசர். அந்த போலீஸ் ஆபீசர் தான் இந்த கேஸ் எஃப்ஐஆர் போடுறாரு. எல்லாம் சொன்னாங்க இவர் வந்து ரொம்ப விஷயம் தெரிஞ்சவர், சட்டம் தெரிஞ்சவரு, இவர் உடைக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொன்னாங்க. அவரை விட பல மடங்கு நமக்கு சட்டம் தெரியலீங்களா? we are all lawyers. அவரை பிடிச்சு கேட்டேன். அவரை முதல் கேள்வியிலே கேட்டேன், இந்த அப்சர்வேஷன் மகசரு, சீசர் மகசரு, இதையெல்லாம் போடுறீங்களா, எந்த சட்டத்துல உங்களுக்கு சொல்லியிருக்காங்க கேட்டா முடிக்கிறார், தெரியலன்ட்டார். அடுத்த கேள்வி கேட்டேன், ignorance of law is not excuse. சட்டம் எனக்கு தெரியாதுன்னு சொன்னா அதை மன்னிக்க முடியாது, அந்த விஷயமா உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டோம்னா அங்கேயும் மாட்டேங்கிறார். ஏன்னா நல்ல விஷயம் தெரிஞ்ச ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் வராரு அல்லது எக்ஸ்பர்ட் ஒப்பீனியனுக்கு ஒரு டாக்டர் வராங்க, ஒரு எக்ஸ்பர்ட் வராங்கன்னா முதல்ல நம்ம கிராஸ் பண்றப்ப மன ரீதியா அவங்களை என்ன பண்ணும், நம்ம நிலைகளை அடைய செய்ய வேண்டும், ஃப்ரஸ்ட்ரேஷன் பண்ணி விட்டணும், அவரு என்ன ஓட்டத்தை மாத்தி விட்டணும். நல்லா பதில் சொல்லலான்னு வந்திருப்பாரு, அவரை நீங்க ஏதாவது ஒரு கேள்வி கேட்டு மடக்கிட்டீங்கன்னா ஓப்பன் கோர்ட்ல மாட்டிக்கிட்டாருன்னா அவர் சிந்தனையெல்லாம் அதை குறிச்சு தான் போகும் தவிர வழக்கை பத்தி கரெக்டா சொல்ல மாட்டாரு, பதில் சொல்ல மாட்டாரு. இதெல்லாம் மன ரீதியா நம்ம என்ன பண்ணும், சில மர்டர் கேஸ் நடத்துறோம் அல்லது சிவில் கேஸ் நடத்துறப்ப சரி, வர்ற விட்னஸை நம்ம டர்ன் பண்ணி விட்டணும். அப்பதான் நம்ம ஜெயிக்க முடியும். நமக்கு தேவையான கேள்வியை கொஸ்டின் போட்டு அதுக்கான ஆன்சர் நம்ம வாங்கிக்கலாம். இந்த கேஸ் 392 நடத்துறப்ப இந்த மெடிக்கல் நீங்க வச்சு நடத்துறீங்களா, உங்களுக்கு சர்டிபிகேட் இருக்கான்னு கேட்டேன், படிச்சிருக்கீங்களான்னு கேட்டேன், உங்க பேர்ல இருக்கான்னு கேட்டேன், முடிஞ்சு போச்சு, கேஸ் அவுட். இத்தனை லட்ச ரூபாய் திருடிட்டு போயிட்டாங்க, வழிப்பறி பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க, பர்டிகுலர்ஸ் கொடுங்க, எத்தனை 1000 ரூபாய், எத்தனை 500 ரூபாய், எத்தனை 100 ரூபாய், எத்தனை 200 ரூபாய், எத்தனை 50 ரூபாய், 10 ரூபாய், 20 ரூபாய், 5 ரூபாய் காயின், 10 ரூபாய் காயின், 5 ரூபாய் தாள், 10 ரூபாய் தாள், எத்தனை 1 ரூபாய் காயின், எத்தனை 1 ரூபாய் தாள், எத்தனை 50 பைசா கேட்டா மாட்டிக்கினாங்க. இப்படிதான் நீங்க ட்ரையல் நடத்தணும், அப்பதான் ஜெயிக்க முடியும். இங்க சொல்றாங்க ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்ட் அண்டர் செக்ஷன் 18 கிளாஸ் A சப் கிளாஸ் 1 அண்டர் செக்ஷன் 27 கிளாஸ் B சப் கிளாஸ் 2ல சொல்றாங்க he should be punishable not less than 3 years but which may extend to 5 years. 3 ஆண்டுகளுக்கு குறையாமல் அதிகபட்சம் 5 ஆண்டுகள் வரை அந்த மருத்துவருக்கு தண்டனை கொடுங்க. அதோட மட்டுமின்றி வித் ஃபைன், அந்த ஃபைனை பொறுத்தவரை not less than 1 lakh but which may extend to 3 times of value of the medicine in the pharmacy. அந்த நேரத்துல அந்த மருந்தகத்தில், அந்த மெடிக்கல், அந்த பார்மசில எவ்வளவு மருந்து இருக்குதோ அதுல 3 மடங்கு, குறைந்தது 1 லட்சம், அதிகபட்சம் எத்தனை லட்சம் வேணாலும் போடலாம், அல்லது அந்த மருத்துவமனையில வளாகத்தில் இருக்கக்கூடிய அந்த மெடிக்கல் இருக்குன்னா அந்த மெடிக்கல் இருக்கக்கூடிய எவ்வளவு மருந்துகள் இருக்கிறதோ அந்த மருந்துகளை வேல்யூ பண்ணி 3 times of the value of medicines. செக் கேஸ்ல என்ன தீர்ப்பு கொடுக்கலாம், டபுள் ஆஃப் த செக் அமௌண்ட் கொடுக்க முடியுமா, முடியாதா? தாராளமா கொடுக்கலாம். தீர்ப்பு எழுதுகின்ற பொழுது காசோலையில் சொல்லப்பட்ட தொகை 10,000 ரூபாய்னா நீங்க 20,000 ரூபாய்க்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கலாம். 1 லட்சம்னா 2 லட்சம் ரூபாய் டபுள் ஆஃப் த செக் அமௌண்ட் நம்ம கொடுக்க முடியுமா, என்ன? தாராளமா தீர்ப்பு வழங்க முடியும். அதை போலதான் இங்க சொல்றாங்க ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்ட்ல 3 மடங்கு, குறைந்தது 1 லட்சம் ரூபாய், அதிகபட்சம் எத்தனை லட்சம் வேணா ஃபைன் போடலாம், அல்லது அந்த மருந்தகத்தில் இருக்கக்கூடிய அந்த பார்மசி அல்லது அந்த மெடிக்கல்ல இருக்கக்கூடிய மருந்துகள் மொத்தத்தினுடைய வேல்யூ பார்த்து அந்த வேல்யூக்கு பதில 3 மடங்கு போடலாம். 1 லட்ச ரூபாய் பெருமானம் உள்ள மருந்து மாத்திரை இருக்குது அந்த மெடிக்கல்னா 3 லட்ச ரூபாய் ஃபைன் போடலாம். இந்த 2ல் எது அதிகமோ அது. அடுத்த வார்த்தையை சொல்லிட்டாங்க பாருங்க, not less than 1 lakh ஃபைனை பொறுத்தவரை, பட் which may extend to எவ்வளவு வேணாலும் இருக்கலாம், அல்லது 3 times of value of drug in a particular medical or pharmacy. அப்ப 3 மடங்கு மதிப்பு மிக்க, திடீர்னு ஒரு 1 கோடி ரூபாய் அளவுக்கு ஊசி மருந்து மாத்திரை உள்ள வச்சிருப்பாரு, டானிக் எல்லாம் வச்சிருக்காங்க, கேப்சூல் இருக்கிறது, கோர்ட் விசாரிக்கிறாங்க, ப்ரூவ் ஆகி போச்சு,
அப்ப ஜட்ஜி என்ன பண்ணலாம்? 3 மடங்கு போடலாம். 1 கோடி ரூபாய்னா 3 கோடி ரூபாய் அளவுக்கு ஃபைன் போடுங்க. 3 மடங்கு ஆஃப் தி 3 டைம்ஸ் ஆஃப் வேல்யூ ஆஃப் ட்ரக். ஆனால் இது போன்ற வழக்கில் நாம டிஃபென்ஸ் எடுக்கணும். நாம டிஃபென்ஸ் லாயரா போறோம்னு சொன்னா, அந்த கிளினிக் பிரிமிசஸ்க்குள்ள இந்த பார்மசி இருக்குது உண்மைதான். ஆனால் பார்மசியும் நாங்க கிளினிக் பிரிமிசஸ்க்குள்ள நடத்தலாம் என்று சொல்லி மாநில அரசாங்கம் அல்லது மத்திய அரசாங்கம் இல்ல இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் ஆக்ட் அதன்படி நாங்க லைசன்ஸ் வாங்கி இருக்கிறோம் சொல்லி அந்த லைசன்ஸை நாம என்ன பண்ண கோர்ட்ல வந்து ஷோ பண்ணி ஆகணும், காட்ட வேண்டும். கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணணும், தாக்கல் செய்ய வேண்டும். கோர்ட்ல நீங்க ப்ரொடியூஸ் பண்ணிட்டீங்கன்னா பனிஷ் பண்ணவே முடியாது. குறைஞ்சது 3 வருஷத்துல இருந்து 5 வருஷம் சிறை தண்டனை அல்லது ஃபைன். ஃபைனை பொறுத்தவரை குறைஞ்சது 1 லட்சம் ரூபாய், அதிகபட்சம் எத்தனை லட்சம் வேணாலும் போடலாம். அல்லது அந்த மெடிக்கல்ல இருக்கக்கூடிய மருந்து இருக்குன்னு சொன்னா மருந்துகளுடைய வேல்யூ பாத்தீங்கன்னா 3 டைம்ஸ் ஆஃப் தி வேல்யூ இம்போஸ் பண்ண முடியும்னு சொல்றாங்க. இது எதுவுமே இல்லாம அந்த டாக்டர் நம்ம காப்பாத்தலாம்னு சொன்னா அந்த டாக்டர் ஆல்ரெடி வந்து he is having the license to conduct the pharmacy in his premises அப்படின்னு சொல்லி நம்ம இந்த ஒரு டிஃபென்ஸ் எடுத்து காப்பாத்தலாம். நீங்க இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் ஆக்ட் 1956 நீங்க படிக்கிறீங்கன்னு சொன்னா கண்டிப்பாக அண்டர் செக்ஷன் 18 கிளாஸ் ஏ சப் கிளாஸ் 1ஐயும் அண்டர் செக்ஷன் 27 கிளாஸ் பி சப் கிளாஸ் 2 ஆஃப் தி காஸ்மெட்டிக்ஸ் அண்ட் ட்ரக்ஸ் ஆக்ட் 1940 இணைத்து தான் படிக்க வேண்டும். இது மிக முக்கியமானது, நம்முடைய பிராக்டிஸ்க்கு யூஸ் ஆனது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, போலி மருந்தகம் வைத்து நடத்தினார் அப்படின்னு சொல்லி கைது பண்ணுவாங்க, அரெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த மருத்துவரை கைது செய்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நமக்கு இதுதான் கை கொடுக்கும். இன்றைய வகுப்பை பொறுத்தவரை கிளாஸ் அண்டர் செக்ஷன் 1 பார்த்தோம், ஷார்ட் டைட்டில், எக்ஸ்டென்ட் அண்ட் கமென்ஸ்மெண்ட். சப்செக்ஷன் 2 பார்த்தோம், டெஃபினிஷன் செக்ஷன். ஏல ஆரம்பிச்சு எல்ல முடியுது, யூனிவர்சிட்டியில முடியுது. அண்டர் செக்ஷன் 3 கான்ஸ்டிடியூஷன் அண்ட் காம்போசிஷன் ஆஃப் தி கவுன்சில். ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கு, ஒரு கவுன்சிலை எப்படி அமைப்பது? The central government shall cause to be a constituted a council consisting of the following members, namely ஒரு மத்திய அரசாங்கம் தான் இந்த கவுன்சில் அமைக்கிறாங்க. அதுல யார் யார் இருக்க வேண்டும், எந்தெந்த ஸ்டேட்ல இருந்து எத்தனை ரெப்ரசன்டேட்டிவ் இருக்க வேண்டும், அவர்களுக்கான டென்யூர் என்ன, இதை பற்றி தான் அண்டர் செக்ஷன் 3 சொல்றாங்க. தி சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இதை அமைக்கிறாங்க. அண்டர் செக்ஷன் 3 கிளாஸ் ஏ, அண்டர் செக்ஷன் 3 சப்செக்ஷன் 1 கிளாஸ் ஏ, 1 member from each state. ஒவ்வொரு மாநிலத்திலிருந்தும் ஒரு உறுப்பினர்களை நியமிப்பாங்க. தி இந்தியன் மெடிக்கல் கவுன்சில்ல ஒரு மெம்பரை வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஆனால் யூனியன் டெரிட்டரிக்கு அது கிடையவே கிடையாது, மாநிலத்துக்கு மட்டும்தான். மாநில அந்தஸ்து பெற்றுள்ள மாநிலங்களுக்கு மட்டும்தான் அதிலிருந்து ஒரு மெம்பரை வந்து தி இந்தியன் மெடிக்கல் கவுன்சில்ல அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. யூனியன் பிரதேசங்களுக்கு அது கிடையாது. இதை யார் செய்வாங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட் செய்வாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒவ்வொரு மாநிலத்திலிருந்து ஒரு மெம்பரை வந்து அப்பாயிண்ட் பண்றாங்கன்னு சொன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட என்ன பண்ணுவாங்க, கன்சல்ட் பண்ணுவாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்தியன் மெடிக்கல் கவுன்சில்ல வந்து உங்க மாநிலத்திலிருந்து ஒரு ஆளை கொடுங்க, மெம்பரா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட கன்சல்ட் பண்ணி தான் ஒரு மெம்பரை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஆனா யூனியன் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கிடையாது. இன்றைக்கு 9 யூனியன் பிரதேசங்கள் இருக்கிறது. அந்த 9 யூனியன் பிரதேசங்களுக்கு ரெப்ரசன்டேட்டிவ் கிடையாது. தி இந்தியன் மெடிக்கல் கவுன்சில்ல அவங்க மெம்பர்ஷிப்பே கிடையாது. இப்ப மத்திய அரசு தான் நியமிக்கிறது. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு மெம்பர் அப்பாயிண்ட் பண்றாங்க, செலக்ட் பண்றாங்க, எலெக்ட் பண்றாங்க. இன் கன்சல்டேஷன் வித் தி ஸ்டேட் கவர்மெண்ட், மாநில அரசோடு ஆலோசனை செய்த பிறகு அந்த மாநிலத்திற்கு ஒரு நபரை ரெப்ரசன்டேட்டிவா அங்க அப்பாயிண்ட் பண்றாங்க. அண்டர் செக்ஷன் 3 கிளாஸ் பி, 1 member from each university. ஒவ்வொரு மருத்துவ பல்கலைக்கழகத்திலிருந்து ஒரு மெம்பரை போடுறாங்க மெடிக்கல் கவுன்சில்ல, இந்தியன் மெடிக்கல் கவுன்சில்ல. டு பி elected from amongst the members of the medical faculty of the university by members of the senate of the university. ஒவ்வொரு மருத்துவ பல்கலைக்கழகத்துக்கும் செனட் உறுப்பினர்கள் இருப்பாங்க, அதுல இருந்து ஒரு நபரை போடணும். ஆர் இன் கேஸ் a university has no senate, சில மருத்துவ பல்கலைக்கழகத்துக்கு வந்து
செனட் மெம்பரே வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த நேரத்துல பை மெம்பர்ஸ் ஆஃப் தி கோர்ட், பை மெம்பர்ஸ் ஆஃப் தி கோர்ட். ஒரு யூனிவர்சிட்டி இருக்குன்னா யூனிவர்சிட்டியில வந்து செனட் சபை இருக்கணும், செனட் உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்து வச்சிருக்கணும். அந்த மெடிக்கல் யூனிவர்சிட்டியில வந்து செனட் உறுப்பினர்களே இல்லாத பட்சத்தில் பை மெம்பர்ஸ் ஆஃப் தி கோர்ட் அவங்க வராங்க. இது அண்டர் செக்ஷன் 3 கிளாஸ் பி. அண்டர் செக்ஷன் 3 கிளாஸ் சி, one member from each state in which the state medical register is maintained. மாநிலத்திலிருந்து ஒரு மெம்பரை தேர்ந்தெடுக்கிறாங்க. எதற்காக? அதுல பாத்தீங்கன்னா ஸ்டேட் மெடிக்கல் ரெஜிஸ்டர் அதை பராமரித்து வராங்க பாருங்க. To be elected from amongst themselves by persons enrolled on such register who possess the medical qualifications included in the first or the second schedule in part 2 of the third schedule. First schedule அல்லது second schedule அல்லது third schedule part 2 சொல்லப்பட்டிருக்க மாதிரி அவர் குவாலிஃபிகேஷன் இருக்கணும். அவருக்கு அவர் என்ன பண்றாரு? ஸ்டேட் மெடிக்கல் ரெஜிஸ்டர் வந்து அவர் தான் மெயின்டைன் பண்றாரு, அவரை எலெக்ட் பண்ணுவாங்க. அண்டர் செக்ஷன் 2D, சாரி, அண்டர் செக்ஷன் 3 கிளாஸ் D, 7 members to be elected from amongst themselves by a person enrolled on any of the state medical register who possess the medical qualification included in part 1 of the third schedule. Part 3 அதுல செகண்ட் ஷெட்யூல்ல ஒரு மெம்பரை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு சொன்னால் அவர் ஸ்டேட் மெடிக்கல் ரெஜிஸ்டரை வந்து மெயின்டைன் பண்ணக்கூடிய நபராக இருப்பாரு. அங்க இருந்து தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. இது அண்டர் செக்ஷன் 3 கிளாஸ் C சொல்றாங்க. அது மட்டுமல்ல, பார்ட் 3ல வந்து தேர்ட் ஷெட்யூல்ல செகண்ட் பார்ட் அல்லது ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் அல்லது செகண்ட் ஷெட்யூல் இதுல இருந்து ஒரு மெம்பரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அவர் ஸ்டேட் மெடிக்கல் ரெஜிஸ்டர் வந்து மெயின்டைன் பண்றாரு, அதனால வந்து அவங்களை தேர்ந்தெடுத்து வச்சிருக்காங்க. இது அண்டர் செக்ஷன் 3 கிளாஸ் D சொல்றாங்க. 7 உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த 7 உறுப்பினர்களும் தேர்ட் ஷெட்யூல் பார்ட் 1ல இருந்து ஒரு மெம்பரை தேர்ந்தெடுக்கிறாங்க. தேர்ட் ஷெட்யூல் பார்ட் 2 அல்லது ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் அல்லது செகண்ட் ஷெட்யூல். எதுக்காகனா அவர் தான் வந்து ஸ்டேட் மெடிக்கல் ரெஜிஸ்டர் வந்து அவர் தான் மெயின்டைன் பண்றாங்க. ஆனா இங்க 7 மெம்பரை தேர்ந்தெடுக்கிறாங்க. தேர்ட் ஷெட்யூல்ல பார்ட் 1 படி முறையான குவாலிஃபிகேஷன் உள்ள நபராக இருக்க வேண்டும், மருத்துவம் படித்திருக்க வேண்டும், பதிவு செய்திருக்க வேண்டும். அண்டர் செக்ஷன் 3E, 8 members to be nominated by the central government. 7 பேர் தேர்ந்தெடுக்கிறாங்க. தேர்ட் ஷெட்யூல்ல பார்ட் 1 படி ஒரு நபரை தேர்ந்தெடுக்கிறாங்க. தேர்ட் ஷெட்யூல் பார்ட் 2 அல்லது ஃபர்ஸ்ட் ஷெட்யூலோ அல்லது செகண்ட் ஷெட்யூல் படி. அடுத்தது செனட் இருந்துச்சுன்னா செனட்ல இருந்து மெம்பர், செனட் இல்லாத பட்சத்துல the member of by court. அடுத்தது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு மெம்பர். இது அண்டர் செக்ஷன் 3A, 3 அண்டர் செக்ஷன் 3 சப்செக்ஷன் 1 கிளாஸ் A சொல்றாங்க. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு மெம்பர் எக்ஸப்ட் யூனியன் டெரிட்டரி. கிளாஸ் B என்ன சொல்றாங்க? அந்த மெம்பரை பொறுத்தவரை ஒவ்வொரு யூனிவர்சிட்டில இருந்து ஒவ்வொரு மெம்பர். அந்த யூனிவர்சிட்டிக்கு செனட் உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்காத பட்சத்தில் பை மெம்பர்ஸ் ஆஃப் தி கோர்ட். கிளாஸ் C என்ன சொல்றாங்க? ஃபர்ஸ்ட் ஷெட்யூலோ செகண்ட் ஷெட்யூலோ தேர்ட் ஷெட்யூல்ல பார்ட் 2 படி ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கு. MBBS முடிச்சிருக்கக்கூடிய ஒரு மருத்துவர் பதிவு செய்திருக்கிறார். அந்த குவாலிஃபிகேஷன் உள்ள ஒரு நபரை என்ன பண்ணுவாங்க? ஸ்டேட் மெடிக்கல் ரெஜிஸ்டர் வந்து மெயின்டைன் பண்றதுக்காக ஒரு மெம்பரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அண்டர் செக்ஷன் 3 சப்செக்ஷன் 1 கிளாஸ் D என்ன சொல்றாங்க? 7 உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. தேர்ட் ஷெட்யூல்ல பார்ட் 1 படி. அண்டர் செக்ஷன் 3 சப்செக்ஷன் 1 கிளாஸ் E என்ன சொல்றாங்க? E 8 மெம்பர்ஸ் தேர்ந்தெடுக்கிறாங்க மத்திய அரசாங்கம். அண்டர் செக்ஷன் 3 சப்செக்ஷன் 2 என்ன சொல்றாங்க? இதுக்கு பிரசிடென்ட்டோ வைஸ் பிரசிடென்ட்டோ, இந்த கவுன்சிலினுடைய பிரசிடென்ட்டோ வைஸ் பிரசிடென்ட்டோ இவர்களை எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள்? shall be elected by the members of the council from amongst themselves. எத்தனை உறுப்பினர்கள் இருக்கிறார்களோ, இந்திய மெடிக்கல் கவுன்சிலுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்களோ, அந்த உறுப்பினர்கள் மூலமாக அவர்களுக்கு யார் சேர்மன், யார் பிரசிடென்ட், யார் வைஸ் பிரசிடென்ட் என்பதை அவர்களே தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும். இதான் அண்டர் செக்ஷன் 3 சப்செக்ஷன் 2. சப்செக்ஷன் 3 சொல்றாங்க, அண்டர் செக்ஷன் 3 சப்செக்ஷன் 3 சொல்றாங்க, no act done by the council
shall be questioned on the ground merely of the existence of any vacancy in or any defect in the constitution of the council. இந்த இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் அமைக்கிறாங்க, அதுல ஏதேனும் குறைபாடுகள் இருக்கும் பட்சத்தில் அல்லது அதுல வந்து வேகன்சி இருக்கு, எக்ஸிஸ்டன்ஸா இருக்குது, தொடர்ந்து இருந்துட்டு இருக்கு, அப்ப நோ ஆக்ட் டன் பை தி கவுன்சில், எந்த ஒரு செயலையும் அந்த இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் செய்யக்கூடாது, எந்த ஒரு கேள்வியும் கேட்கக்கூடாது. No act done by the council shall be questioned on the ground merely of the existence of any vacancy. Under section 3 மிக முக்கியமானது, எத்தனை உறுப்பினர்கள் அண்டர் செக்ஷன் 3 பொறுத்தவரை சப்செக்ஷன் 1 கிளாஸ் ஏல சொல்றாங்க, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு உறுப்பினர் யூனியன் பிரதேசத்துக்கு கிடையாது. மாநில அரசு கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு ஒவ்வொரு ஸ்டேட்ல இருந்து ஒரு உறுப்பினரை தேர்ந்தெடுக்கலாம் மத்திய அரசாங்கம். இதுதான் அண்டர் செக்ஷன் 3 சப்செக்ஷன் 1 கிளாஸ் ஏ. அண்டர் செக்ஷன் 3 சப் கிளாஸ் 1 கிளாஸ் பி ல சொல்றாங்க, ஒவ்வொரு யூனிவர்சிட்டியில மருத்துவ பல்கலைக்கழகத்திலிருந்து ஒரு உறுப்பினரை தேர்ந்தெடுக்க வேண்டும். அந்த நபர் மெடிக்கல் ஃபேக்கல்ட்டியா இருக்கணும். அப்ப யூனிவர்சிட்டி பை மெம்பர்ஸ் ஆஃப் தி செனட் ஆஃப் தி யூனிவர்சிட்டியா இருக்கணும். இன் கேஸ் யூனிவர்சிட்டி வந்து ஹேஸ் நோ செனட் சொன்னா, ஃபார்மிங் த செனட், ஒரு செனட்டை வந்து அவங்க அமைக்கலன்னு சொன்னா, பை மெம்பர்ஸ் ஆஃப் தி கோர்ட் இவர்கள் இருக்கலாம். அண்டர் செக்ஷன் 3 subsection 1 class B படி. under section 3 subsection 1 class C ல சொல்றாங்க, one member from each state, ஒவ்வொரு மாநிலத்திலிருந்து ஒரு உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. அவர் முறையா மெடிக்கல் படிச்சிருக்கணும், பதிவு பண்ணிருக்கணும், அவர் குவாலிஃபிகேஷன் இருக்கணும். in which அதுல பாத்தீங்கன்னா ஸ்டேட் மெடிக்கல் ரெஜிஸ்டர் வந்து இஸ் மெயின்டைன்ட், அவரை தேர்ந்தெடுக்கலாம். அண்டர் செக்ஷன் 3 சப்செக்ஷன் 1 கிளாஸ் டி ல சொல்றாங்க, 7 உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த 7 உறுப்பினர்களும் முறையாக பதிவு செய்திருக்கணும், என்ரோல்மெண்ட் பண்ணிருக்கணும், குவாலிஃபிகேஷன் இருக்கணும். அப்ப பார்ட் 1 ஆஃப் தி 3rd ஷெட்யூல், மூன்றாவது பட்டியல் பகுதி 1 மூலமாக 7 உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. அண்டர் செக்ஷன் 3 சப்செக்ஷன் 1 கிளாஸ் இ படி 8 உறுப்பினர்களை மத்திய அரசாங்கம் தேர்ந்தெடுக்கிறாங்க. எப்படி குடியரசுத் தலைவர் 12 மெம்பரை வந்து நாமினேட்டட் பர்சனா போடுறாரு ராஜ்யசபால, அது மாதிரிதான் லோக்சபால 2 பேரை போடுறாங்களா, அந்த மாதிரிதான் அப்பாயிண்ட் பண்றாங்க, அந்த மாதிரிதான். இப்ப ஆங்கிலோ இந்தியன் மெம்பர்ஷிப் வந்து கிடையாது, ரெப்ரசன்டேட்டிவ் கிடையாது. பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசாங்கம் அதை சொல்லிட்டாங்க, பிறகு பார்க்கலாம். அண்டர் செக்ஷன் 3 சப்செக்ஷன் 2 ல சொல்றாங்க, பிரசிடென்ட்டும் வைஸ் பிரசிடென்ட்டும் அந்த மெடிக்கல் கவுன்சிலுக்கு உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மூலமாக அவர்களே வந்து தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும். அந்த இந்தியன் மெடிக்கல் கவுன்சிலுக்கு சேர்பர்சன் யாரு, ஐ மீன் பிரசிடென்ட் யாரு, வைஸ் பிரசிடென்ட் யாருன்னு அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களால் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். வேகன்சி இருக்குன்னு சொன்னா மெடிக்கல் கவுன்சில் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடாது, கேள்வி கேட்கக்கூடாது. அப்ப டிஃபெக்ட் இருக்குது.